பிராண்டி செய்திகள். பசிதம்பரத்திற்கு பொருளாதாரம் தெரியாது. எச். ராஜா காட்டம். காரைக்குடியில் வாக்களித்த பின் அதிரடி பேட்டி. ஊழலாட்சிக்கு மக்கள் முற்றுப்புள்ளி வைப்பார்கள். ஹலோ 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 மக்களே, இது உங்கள் லோக்கல் லேக்கா. இன்னைக்கு ஏப்ரல் 23, 2026. தமிழக சட்டமன்ற தேர்தல்ல காரைக்குடி பக்கம் இப்போ அனல் பறக்குது பாஸ். பாஜக மூத்த தலைவர் எச். ராஜா அவர்கள் காரைக்குடியில ஓட்டு போட்டுட்டு வெளியே வந்தப்பவே முன்னாள் நிதியமைச்சர் பசிதம்பரத்தை ஒரு புடி பிடிச்சிட்டாரு. அவருக்கு எக்கனாமிக்ஸ் பத்தி எதுவுமே தெரியாதுன்னு எச். ராஜா கொடுத்த அந்த பதிலடி இப்போ வைரல் ஆகிட்டு இருக்கு. இதோ அந்த 7 காரசாரமான தகவல்கள். வாக்காளர் பட்டியல் திருத்தம். சிர் மூலமா இறந்தவங்க மற்றும் தப்பான பெயர்களை நீக்கினதுனால இந்த தேர்தல்ல வாக்குப்பதிவு சதவீதம் கண்டிப்பா எகிரும்னு எச். ராஜா சொல்லியிருக்காரு பாஸ். பசிதம்பரம் மீது அட்டாக். பசிதம்பரம் ஒரு வழக்கறிஞர் தான், பொருளாதார நிபுணர் கிடையாது. அவருக்கு அடிப்படை பொருளாதார அறிவே இல்லைன்னு ரொம்ப நேரடியாவே சாடியிருக்காரு. கடன் வாங்குவது ஏன்? மத்திய அரசு வாங்குற கடன் முதலீட்டுக்காகவும் உள்கட்டமைப்புக்காகவும் தான். ஆனா சிதம்பரம் இத நுகர்வு செலவோட ஒப்பிட்டு பேசுறது தப்புன்னு விளக்கியிருக்காரு பாஸ். பழைய நினைவுகள். 2014க்கு முன்னாடி இந்தியா நொறுங்கும் பொருளாதார நாடுகள் ஃப்ராஜில் 5 பட்டியல் இருந்துச்சு. ஆனா இப்போ மோடி ஆட்சியில் 4வது இடத்துக்கு உயர்ந்திருக்குன்னு பெருமிதமா சொல்லியிருக்காரு. ஊழலாட்சி புகார். கடந்த 5 வருஷமா மாநிலத்துல ஊழலாட்சி தான் நடக்குது. இத மக்கள் வெறுத்து போய் இப்போ மாற்றத்துக்காக ஓட்டு போடுறாங்கன்னு எச். ராஜா குற்றம் சாட்டியிருக்காரு பாஸ். காரைக்குடியில் ஓட்டு. காரைக்குடி மகரிஷி மெட்ரிகுலேஷன் பள்ளியில் தன்னோட ஜனநாயக கடமையை ஆற்றியிருக்காரு நம்ம எச். ராஜா. திசை திருப்பும் முயற்சி. மத்திய அரசோட பொருளாதார கொள்கையை சிதம்பரம் விமர்சிக்கிறது மக்களை திசை திருப்பும் வேலைதான். இதுக்கு மக்கள் பலியாக மாட்டாங்கன்னு சொல்லியிருக்காரு பாஸ். எச். ராஜாவோட இந்த அதிரடி பேச்ச பார்க்கும்போது நம்ம தளபதி விஜய் சார் ஒரு படத்துல சொன்ன அந்த மாஸ் டைலாக் தான் ஞாபகம் வருது பாஸ். உண்மைய உரக்க சொல்லணும்னா ஒரு துணிச்சல் வேணும். அந்த துணிச்சல் இப்போ எச். ராஜா பேச்சுல அனலா தெரியுது பாஸ். எச். ராஜா சொன்ன மாதிரி பசிதம்பரத்தின் பொருளாதார விமர்சனங்கள் வெறும் அரசியல் தானா, இல்ல அதுல உண்மை இருக்கா? உங்க கருத்தை கமெண்ட் பண்ணுங்க. தமிழக சட்டமன்ற தேர்தல் 2026 அனைத்து நேரடி அப்டேட்களுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். ஸ்டே டியூன்ட் வித் பிராண்டி செய்திகள். ஸ்டே டியூன்ட். உண்மையை லவுடா சொல்வோம், குயிக்கா சொல்வோம். This is Local Leka signing off. Keep watching. Bye bye. ஒரு விசில் போடுங்க பாஸ்.